உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொஞ்ச நாளா ஒருத்தன் என் பின்னாடியே சுத்தி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனை என் பின்னாடி வராம இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா சார்? எவனு சொல்லுங்கம்மா, அவன் கைய காலை எடுத்துறேன். அப்படிதான் சொன்னான். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது சும்மா சும்மா உங்க பேரை சொல்லி சொல்லி அடிச்சான். அந்த பொண்ணு பின்னாடி போவியா போவியான்னு கேட்டு கேட்டு அடிச்சு கைய உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, கை உடைஞ்சிருச்சான்னு செக் பண்ணி அடிச்சான் தெரியுமா? அவர் அப்படி பண்ணாரா? ஒரு குழந்தைக்கு அம்மாடா அவங்க பின்னாடி போவியா போவியான்னு கேட்டு கேட்டு என்ன போட்டு அடிச்சு நிமித்திட்டாங்க. மேடம், நான் எவ்வளவு அழகா இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தா தளபதி விஜய் மாதிரி, அப்படியே அந்த பக்கம் பார்த்தா தல அஜித் மாதிரி, நடுவுல பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி இருந்த. ஆனா நீங்க ஆள் வச்சு அடிச்சு இப்படி கைப்புள்ள வடிவேல் மாதிரி ஆக்கிட்டீங்களே. இது அந்த கடவுளுக்கே அடுக்குமா? அந்த கடவுள் உங்களை மன்னிப்பாரா சொல்லுங்க? கடவுளே, கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல இப்படி அடிபட்டு கடந்தா என்னை யாரு கட்டிப்பா? என்னங்க, இது என் அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். எதிர்கட்சிக்காரங்க தேர்தல் பயத்துல என் பையனை தாக்கிட்டாங்க. இதுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு பிரஸ் மீட் வச்சு நார் அடிச்சிருவாரு தெரியுமா? இப்ப எங்க வீட்டுல கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. என்ன சொல்றீங்க? எது உங்களுக்கு தெரியாதா? என்ன நடிக்கிறீங்களா? அவன் என்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டான். என்னோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம்னு. என்னோட கை காலெல்லாம் சரியாகிற வரைக்கும் நீங்க தான் என்ன பாத்துக்கணும். எனக்கு வேண்டியதையெல்லாம் நீங்க தான் செய்யணும். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போகணும். என்னது? ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போகணுமா? பின்னாடி கூட்டிட்டு போவாங்க மேடம். என்ன அடிச்சோட வந்து கூட்டிட்டு போவான். இனிமே உன்னை நேர்ல பார்க்கவே கூடாது. எனக்கு கொன்னே போட்டுருவான். இனிமே எங்கனாலும் நீங்க தான் என்ன கூட்டிட்டு போகணும். எங்க வீட்டுக்கு தெரியறதுக்குள்ள குணப்படுத்திருங்க, இல்லன்னு வைங்க. அவ்வளவுதான், சொல்லிட்டேன். நீங்க பண்ண இந்த வேலைய உங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். அப்புறம் உங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் பெரிய சண்டை ஆயிரும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவன் பாட்டு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நான் தான் ஆளை வச்சு அடிச்சேன்னு சொல்லிட்டானா? வேற வழி இல்ல, இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தொலைவோம். ஐயோ முடியல மேடம். சரி 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 சாரி சாரி. இது பாருங்க, இதெல்லாம் வீட்டுல சொல்லாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் ஹாஸ்பிட்டல் எப்போ போகணும்னு சொல்றேன், ப்ளீஸ். சரிங்க மேடம், சீக்கிரம் சொல்லுங்க. முடியல. வீட்டுல மட்டும் சொல்லிடாதீங்க. ஐயோ கடவுளே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலையே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.